நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, டிகிரி முடிச்சிருந்தா போதுங்க, உங்களுக்கு முன்னொரு காலியிடத்துக்கான அரசு உதவியாளர் வேலைவாய்ப்புக்கான போஸ்ட் வந்து அதிகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. நியூ இந்தியா அசூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைவாய்ப்பு, ரெகுலர் பேசிஸ் வேலைவாய்ப்புங்க, நிரந்தரமான ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்பு ஒன்று அறிவிச்சிருக்காங்க. ஜாப் ஆப் லொக்கேஷன் எனிவேன் இந்தியா, தமிழ்நாடு அறிவிச்சிருக்காங்க. எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்க ஆண் பெண் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்தியா இருக்க ஆண் பெண் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புனா சம்பளம், இந்த வேலைவாய்ப்புக்கான உங்களுக்கு போஸ்ட் நேம், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அப்ளிகேஷன் ஃபீஸ் லெவல், செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது, அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயிலாக வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து கிளியராக பார்க்கலாங்க. இப்போ 1 by 1 ஃபஸ்ட்டு வந்து இந்த வேலைவாய்ப்புனா போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு தாங்க முன்னொரு காலியிடத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அதிகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா, முன்னொரு காலியிடத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அதிகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. ஒவ்வொரு போஸ்ட் வைஸாக அறிவிச்சிருக்காங்க. உங்களுக்கு தமிழ்நாட்டில் கொடுத்துருக்காங்க. அந்தந்த ஸ்டேட் வைஸாக வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 1/2/2024 பிப்ரவரிலேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 15/2/2024 பிப்ரவரி மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு வயது வரம்பு, ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா, மினிமம் ஏஜ் லிமிட் வந்து 21 வயசு வந்து கம்ப்ளீட்டாக இருக்குனுங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 30 வயசு வந்து கம்ப்ளீட்டாக இருக்குங்க. 21லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க, ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா 2/1/1994 தொடங்கி 1/1/2003 டேட் ஆஃப் பர்த் இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து 5 இயர்ஸ், ஓபிசி கேட்டகரி 3 இயர்ஸ், பிடபிள்யூடி கேட்டகரி வந்து 10 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா, மினிமம் பாஸ் இன் கிராஜுவேட் அண்ட் டிகிரி, எனி கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. டிகிரி முக்கியம்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு. இந்த வேலைவாய்ப்புக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணவங்க வந்து இன்டர்வியூ மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முறை வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாமினேஷன் வந்து டயர் 1 டயர் 2 அப்படி 2 எக்ஸாமினேஷன் நடக்க இருக்குதுங்க. டயர் 1 எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு ப்ரீலிமினரி எக்ஸாமினேஷனும், டயர் 2 வந்து மெயின் எக்ஸாமினேஷனும். டயர் 1 எக்ஸாமினேஷனுக்கான சென்டர் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாகர்கோவில், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. டயர் 2 மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு சென்னையில் மட்டும்தாங்க கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புனா சிலபஸ் டீட்டெயில் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். இந்த வேலைவாய்ப்புனா மாத சம்பளம், சேலரி டீட்டெயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர் மந்த்துக்கு 37,000 ஸ்டார்ட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸுகளில் வந்து 100 ரூபா கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஜிஎஸ்டியும் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அது கூட சேர்த்து அதர் ஜென்ரல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 850 ப்ளஸ் ஜிஎஸ்டி கட்டுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் பெர் ஒரு ஆளுக்கு. இந்த வேலைவாய்ப்புனா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் பேமெண்ட் கேன் பி மேட் பை யூஸிங் ஒன்லி டெபிட் கார்டு மூலம் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நான் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் வெப்சைட் மற்றும் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதை கிளிக் பண்ண இந்த வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம்.